மிரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பெய்கின்ற மாதிரி. திமுக ஆட்சியில் தொடர்ந்து எல்லா விதமான நன்மைகளும் பண்ணிட்டு வரோம். தேர்தலுக்காக மட்டுமல்ல, 5 ஆண்டு காலம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை 5 ஆண்டுகள் நிறைவேற்றணும். அந்த வகையில் தலைவர் நேற்று சுட்டி காட்டியது போல 505 வாக்குறுதிகளில் ஏறத்தாழ 404 முடிச்சிட்டோம். எஞ்சி 1-2 இருந்து அதிகம் தேர்தலுக்குள்ள முடிச்சிட்டோம். அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? எதிர்கட்சிகள் இதை தாங்கிக்க முடியல. அவங்க இத்தனை நாள் என்ன சொன்னாங்க? அரசு ஊழியருடைய பிரச்சனையை தீர்க்கலன்னு. இப்போ தீர்த்தாச்சு. பொங்கல் போனஸ் கொடுக்கணுன்னாங்க, கொடுத்தாச்சு. வேற இதை என்ன செய்யணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்படி உலகமாக அயோக்கியர்கள் மொத்த பேரும் ஒன்று சேர்ந்து போய் இந்த திமுக ஆட்சியின் மீது மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற காரணத்தினால திசை திருப்புவதற்காக இது கொடுத்துருக்காங்களே தவிர, ஆக எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டை நீ ஆதாரமற்றது. மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். தமிழ்நாடு பூராவும் இதற்கு முன்னால் எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. வர இருக்கிற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் திமுக வெற்றி பெறுன்றதுனால வைத்தறிச்சின் காரணமாக ஏதோ சொல்கிறாங்க. எங்கள் உலகத்திலேயே அதிகமான இந்தியாவிலே ரொம்ப ஊழல் செஞ்சது ஜெயலலிதா என்று அமித்ஷா சொன்னாரா இல்லையா? அதே மாதிரி மோடியும் சொன்னார். இன்றைக்கி அவங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்துக்கிறாங்க. அதனால் இது திமுக மீது எந்த குற்றச்சாட்டும் யாராலும் சொல்ல முடியாது. அதனால் எதையாவது ஒன்று பேசணுன்னு பேசிக்கணும். இந்த தகுதி இல்லாதவன்னு சொல்கிற போது எடப்பாடி பற்றி பேசுறதுல நான் ஆச்சரியப்பட்டேன். திமுகவிலேருந்து யார் கருத்து தெரிவித்தாலும் சரி, காங்கிரஸ்லேருந்து யார் கருத்து தெரிவித்தாலும் தனிப்பட்ட கருத்து தான். ஆனால் இந்த இரு சகோதரர்கள் ராகுல் காந்தியும் மு.க. ஸ்டாலின் எடுக்கிற முடிவு தான் இறுதியானது. அது உறுதியாக இருக்கிறது. 2019 தொடர்ந்து அந்த உறுதி நாளுக்கு நாள் வலுவாகிட்டு ஒவ்வொருத்தரும் கூடுதலான வெற்றி தான் பெறும்.